வெற்றிவேல் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை திருச்செந்தூர் முருகன், உன்கிட்ட பேசுறதுக்காக ரொம்ப நேரமாக கால் வலிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை அவசரமாக உன்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு என் செல்வமே. மன அமைதியை தேடி வெளியில அலைஞ்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே இப்போது மன அமைதியையும் நிம்மதியையும் தரப்போறேன். அது மட்டுமல்ல, இப்போ நீ எதை நினைச்சு மன அமைதி இல்லாம தவிக்கிறாயோ அதையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? பணமும் புகழும் செல்வமும் இல்லாம மனுஷனுக்கு வாழ்க்கை அமைஞ்சிராது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இது எதுவுமே இல்லாம கூட மனிதன் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி இப்போது முதல்ல உன் மனசுல நீ அமைதியை கொண்டு வா. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான இந்த காசு, பணம், பேர், புகழ், செல்வம் அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைச்சிடுறேன் என் செல்வமே. மன அமைதி கொண்ட மனிதன் எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் வலிமையோடும் வெற்றியோடும் வாழ தயாராகணும். உன் வாழ்க்கையிலையும் இது எல்லாமே அமைவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் துணை செய்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறதுல முதல்ல நீ உறுதியாக இரு. அதுக்கப்புறம் அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி. உனக்கென ஒரு இலக்கை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும் போது அந்த தொடர்ச்சியான முயற்சியே உன் வெற்றிக்கு அடித்தளமாக மாறும். என்னால் முடியுன்ற அந்த எண்ணமே உன் மனதை வலிமையாக்கும் என் செல்வமே. தோல்வியிலிருந்து உனக்கான பாடத்தை கற்றுக்கோ. இனி எந்த வகையிலும் நீ தோத்து போகாம உன் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகலாம் நீ மனம் சோர்ந்து போகாதே. பொறுமையோடு நீ இருந்தேனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை பெற்று தருவேன். நன்றி உணர்வையும் நல்ல எண்ணங்களையும் கொண்ட உன் மனசு இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்ய பழகு. பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை துணிச்சலோடு எதிர்கொள்ள பழகு. மன வலிமை இல்லாமல் இந்த உலகில் எந்த வெற்றியும் நிலைக்காது என் செல்வமே. தினசரி கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்து சிந்தனை செய்யும் போது, மனசை தெளிவாக வச்சுக்கும் போது எல்லா பிரச்சனைகளையும் உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும். நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக கழிக்க பழகு. தினமும் குறைஞ்சது ஒரு புது விஷயத்தையாவது நீ கற்றுக்கும் போது, அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி மாற்றி அமைக்கும் போது உனக்கு வெற்றிக்கு தடையாக இருக்கும் அத்தனை விஷயங்களும் சரியாகி நல்லபடியாக ஒரு புரிதலோட மாபெரும் மாற்றங்களோட நீ வாழ்க்கையில் வெற்றியை பெறுவாய். அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ நினைக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வெற்றிகளை மிக பெரிய அளவில் நானே உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். கோபத்தை முதல்ல குறைச்சிக்கிட்டு மனசை அமைதிப்படுத்து. வெற்றிக்கு பின்னாலும் நீ பெருமை கொள்ளாதே. தோல்வியோ வெற்றியோ எது வந்தாலும் அதை சமமாக பார்க்க பழகு. அன்பும் மரியாதையும் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கைங்கிற பாதையில் நல்ல நண்பர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. கெட்ட நண்பர்கள் உன்னை பின்னுக்கு இழுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் உனக்குன்னு ஒரு புதிய இலக்கை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக வெற்றி பெற தயாராகு. வெற்றியை எதிர்கொள்ளும் போது உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியுடையதாக மாறிவிடும். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய உறுதியான ஆளாக இரு. உறுதியான உன் மனசுக்கு நிச்சயம் வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். மன அமைதியும் மகிழ்ச்சியும் உயர்வும் வலிமையும் வெற்றியும் ஒரே நேரத்தில் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நான் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகவும் அழகானதாகவும் வளமானதாகவும் மகிழ்ச்சியோடு நிரம்பியதாகவும் மாறிவிடும் என் செல்வமே. வெற்றிங்கிறது யாருக்கும் அச்சமோ அதிர்ச்சியோ இல்லாமல் கிடைக்காது. உன் வாழ்க்கையிலையும் பயம் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு வெற்றி அடைவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை செய்ய பழகு. உனக்கென ஒரு தெளிவான இலக்கை வைத்து கொண்டு வாழும் உனக்கு எந்த வகையிலும் தோல்வியை வரவிட மாட்டேன். நீ செய்யும் எல்லா செயல்களையும் சிறப்பாக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தினமும் உனக்குன்னு ஒரு வேலைகளை எல்லாம் திட்டம் போட்டு அழகாக எழுதி வச்சுக்கிட்டு அதை சிறப்பாக எளிதாக செய்ய பழகு. எப்போவுமே நான் முன்னேறுவேன், நான் ஜெயிப்பேன்ற அந்த எண்ணம்
உன் மனசுல உறுதியாக இருக்கட்டும். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும்னா அதுக்கு கடின உழைப்பு அவசியம். எந்த அளவுக்கு நீ கடினமாக உழைத்து முயற்சி செஞ்சு முயற்சிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் நானே கொடுப்பேன். உன்னை நீ நம்பும்போது மற்றவர்களும் கண்டிப்பாக உன்னை நம்புவார்கள். உன் வாழ்க்கையில உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் அடுத்தடுத்து உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் தரப்போறேன். உன்னுடைய தோல்வியை உனக்கான அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்து வெற்றி பெறுவதற்கான வேலைகளை பாரு. எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சிரமம் வந்தாலும் பொறுமையோடு செயல்படு. பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காம உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு இருந்தீனா கண்டிப்பாக வெற்றி உன்னை நிரந்தரமா நிம்மதியானதாக வந்து சேரும் என் செல்வமே. உன் மனசை நீ எந்த அளவுக்கு அமைதியா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதை சுலபமாக உன்னால தீர்க்கவும் முடியும். எப்போதும் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே தான் இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. தன்னலமின்றி பொதுநலத்தோட மற்றவர்களுக்கு உதவி செய். பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கும் நீ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவாயின் செல்வமே. நீ போற பாதையில நல்ல நண்பர்கள் உனக்காக காத்திருப்பார்கள். நல்ல சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். கெட்ட சூழ்நிலைகள் உன்னை பின்னுக்கு இழுத்தாலும் அதை தள்ளிக்கிட்டு தாண்டி வந்து கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்க பழகு. தினமும் குறைஞ்சது ஒரு புது விஷயத்தையாவது கற்றுக்கோ. நீ செய்கிற சின்ன சின்ன சாதனைகள் கூட உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஒரு பிரச்சனையை ஒரே மாதிரியே தீர்க்கணும்னு முயற்சி செஞ்சு அது சரியா வராத பட்சத்தில் உடனே அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை வேறு விதமாக மாற்று. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பல முயற்சிகளை பல விதத்தில் நீ செய்யும்போது ஏதாவது ஒரு விதத்தில் அது உனக்கான வெற்றியை முழுவதுமாக பெற்றுத்தரும். உன் எதிர்காலம் எப்படி இருக்கணுன்றத நீயே திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி வாழ பழகு. வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா முதல்ல நம்பிக்கையோடு இரு. வெற்றிங்கிறது தானாக உன்னை தேடி வந்துடாது. நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றி உன்னை நோக்கி வரும். தேவைக்கு மேலான ஆசைகளை வளர்த்துக்கிட்டினா அது உன் மன அமைதியை அழித்துவிடும். அளவோடு ஆசைகள் இருக்கட்டும். என்னால் முடியாதுன்னு எதையும் யோசிக்காம என்னால் எல்லாமே முடியுன்ற சிந்தனையோடு வேலை செய்ய பழகு. உன் மன குழப்பத்தையும் கவலைகளையும் கேள்விகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை நானே உன் கைகளை ஒப்படைக்கிறேன். தினசரி மன அமைதியோடு உனக்கான செயல்களை நீ சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய மகிழ்ச்சியை எந்த அளவுக்கு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு அது மாபெரும் வெற்றிக்குரியதாக சந்தோஷத்துக்குரிய மாபெரும் முன்னேற்றத்துக்குரிய விஷயமாக மாறும் என் செல்வமே. நல்லதை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள பழகு. வாழ்க்கையில் சவால்களே இல்லாமல் வளர்ச்சி வராது. ஆனால் நீ எந்த அளவுக்கு சவால்களை சந்திக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்தே தீரும். நீ பேசுகிற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் உன்னுடைய பிரச்சனையை குறைச்சு உனக்கு மன அமைதியையும் மாபெரும் வெற்றியையும் பெற்றுத்தருவதாக மாறும். பிரச்சனைகளையும் சவால்களையும் உனக்கான வாய்ப்பாக நினச்சிக்கோ. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக எப்படி எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக ஆக்கிக்கிறது நீ யோசிச்சினா கண்டிப்பாக உண்மை உனக்கு புலப்படும். உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய குணத்தையும் சரியாக மதித்து அதற்கேற்ற செயல்களை நீ செய்யும்போது வெற்றி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைச்சி நிற்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உன் நல்ல மனசுக்கு ஏற்ப நல்லதை நானே நடத்தி முடிப்பேன்.